ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். நைட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஃப்ரில் வச்ச நைட்டி இருக்குங்களா, அந்த ஃப்ரில் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 3 இன்ச் அகலத்தில் வந்து 2 கிளாத் வந்து எடுத்திருக்கேன். நீளம் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு லென்த்தாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த 2 கிளாத்தையுமே ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசுறு வந்து தெரியுது பாருங்களா, அது வந்து அசிங்கமாக இருக்கும். கரை வச்ச சைடுனால் நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. அதனால நான் 2 சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்தா போதும். ஒரு 1/4 இன்ச் மடித்து அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போனா நமக்கு வந்து அந்த ஃப்ரில் வைக்கும் போதும் வந்து நீட்டாக இருக்கும். நைட்டிலையுமே வந்து நீட்டாக வந்து தெரியும். இது வந்து நான் ஒரு நைட்டிக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். முன்னாடி ஃப்ரில் வச்ச மாதிரி அது நான் ஜிப்பு வச்சு சைடில் வந்து இந்த ஃப்ரில் வந்து வரும். நான் இந்த ஃப்ரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து அந்த நைட்டியில் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றதையும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் வந்து 2 சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம வந்து ஃப்ரில் வைக்கணும். இந்த மாதிரி இப்போ மோஸ்ட்லி வந்து நைட்டிஸ் வந்து நம்ம ஃப்ரில் வச்சு தான் வந்து போடுவோம். நைட்டிஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அதில் வந்து ஃப்ரில் வச்ச நைட்டியும் ஒன்று. அதுக்கு ஃப்ரில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 சைடுமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், 2 சைடு பிசிறு இல்லாமல் இப்போ வந்து நீட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக வந்து ஃப்ரில் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப பொடிசாக எவ்வளோத்துக்கு குட்டியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குட்டி குட்டியாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுப்போம். நான் அதுக்காக இந்த ஒரு கம்பியை வந்து வச்சு தள்ளி விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு தைக்கும் போது நைட்டி பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்ல மாடலாகவும் இருக்கும். நம்ம ரெடிமேடாக எடுத்த மாதிரியே இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துட்டோம், ஃப்ரில் வச்சு போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு 1/2 இன்ச்சில் வந்து இன்னும் ஒரு 2-3 தையல் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். அதுலேயுமே அந்த மடிப்பு வந்து கலையாதபடி, அதாவது ஸ்ட்ரைட்டாக வச்சு துணி வந்து இழுத்துறாமல் அந்த சுருக்கத்தோடையே அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் அந்த சுருக்கத்துலேயே அப்படியே வந்து போடுறேன். அப்போ தான் அந்த சுருக்கம் வந்து நல்லா அழகாக தெரியும். அந்த மடிப்பை அப்படியே அது மேலேயே வச்சு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஒவ்வொரு தையலுக்கும் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வச்சு தையல் வந்து நான் வந்து ஒரு 2-3 தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து நைட்டியில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரில் வந்து நல்லா நீட்டாக அழகாக வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இனி நெக்ஸ்ட் நிறைய வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.